வச்சுங்களேன், வெறப்பாகவே இருப்பார், சிரிக்கவே மாட்டார். அதே தான் அதில் ஹீரோ, இதில் வில்லன், அவ்வளோதான். ஜனநாயகம் வந்துச்சுன்னு சொன்னால் ஜனநாயகத்தை டிக்கெட் வாங்க முடியாமல் பராசக்தி போய் ஆயிருப்பாங்க. இது வந்து மேசிவ் ஹிட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். 2007 அக்டோபர் 14 வாசு அப்போதைக்கு பிரபலம் இல்லாமல் இருந்தார். அம்சபத்தி அப்படின்னு சொல்லிட்டு கன்னட படம் 2004 ரிலீஸ் ஆனதை இங்கே வந்து சந்திரமுகின்னு சொல்லி எடுத்து 1 வருஷம் ஓடிச்சு. அதே நாளில் ரிலீஸ் ஆன சச்சின் சூப்பர் படம். காமெடி எல்லாமே இருக்கும், காமெடி இருக்கும், இமோஷனல் இருக்கும், கேமரா இருக்கும், சாங்கும் சூப்பராக இருக்கும். படம் ஃப்ளாப்பு. இது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், படத்தை படமாக மட்டும்தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து தளபதி வந்து ரிலீஸ் ஆகல, அதுவும் வந்து ரீமேக்கு, இதுவும் ரீமேக்கு, எந்த ஜனநாயகம் ரீமேக்கு, எந்த வித இதுவும் இல்லை. என்ன இதில் வந்து அதிகமாக வந்து அரசியலோட இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு படத்துக்கு சம்மந்தம் இல்லை. அமரன் படம் எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி பராசக்தி ஹிட் ஆக போகுது. வேறு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது.